புரட்சியாளர் லெனின் சொல்றார்ல, இறுதி இலக்கை மறந்துவிட்டு தற்காலிக நலனுக்காக கோட்பாட்டை அடமான வைக்கிற இடத்தில்தான் சந்தர்ப்பவாதம் பிறக்குதுங்கிறான். அதுதான் சூழ்நிலைவாதம் சந்தர்ப்பவாதமாயிருது. அதுதான் அண்ணன் என்ன சொல்றேன், தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நாங்கள் இழக்க தயாராக இல்லை. லெனின் வேற வடிவத்தில் சொல்றார், நான் வேற வடிவத்தில் சொல்றேன். இது தற்காலிக தோல்விதான். மார்க்ஸ் சொல்றான்ல, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை உயிரை தவிர, ஆனால் அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்குங்கிறான். தலைவர் சொல்றார்ல, பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் அதன் கனிகளோ மிகவும் தித்திப்பாக இருக்குங்கிறாரு. மாசித்துங்க என்ன சொல்றான், பொறுமையும் ஒருவித போர் தான்ங்கிறான். இப்ப நாம போர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சும்மா ஒன்றும் இல்லை தம்பி. 7 அடி நீளம் தாண்டுவதற்கு 70 அடி பின்னாடி போய் ஓடி வர வேண்டிய தேவை இருக்கிறது. நின்ற இடத்தில் நின்று தாண்டினால் 7 அடியை கடக்க முடியாது. 70 அடி பின்னோக்கி போவது என்பது பின்னடைவது அல்ல, முன்னோக்கி பாய்வதற்கான ஆயத்தம் என்பதை, தயாரிப்பு என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். அதான் முதன்மையானது. அதான் திரும்ப திரும்ப சொல்றோம், நம்ம மாற்றம் என்பது எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம். மாற்றம் என்பது ஒரு சொல் அல்ல, அது செயல். மாற்றம் மாற்றம் சொல்லிக் கொண்டிருந்தால் மாறிடுமா? மாறாது, மாறாது. நாம தான் மாற்றணும். தனி உடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. அப்ப என்ன மாத்தணும்டா, நாம் தான்டா மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீ அவரை மாத்துற, நீ மாறு, நீ மாறுடா. சமூகத்தை எப்படி பார்க்க நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு. நான் என்னிலிருந்து, நீ உன்னிலிருந்து, அவர் அவரிலிருந்து, அவர் அவரிலிருந்து, நம்மிலிருந்து மாற்றம், மகத்தான மாற்றம். எல்லாம் மாறிடும், எல்லாம் மாறிடும். நீ சரியா இரு, அவர் சரியா இருக்கார் சரியா இல்லை, அதை பத்தி நீ கவலைப்படாத. ஊழல் லஞ்சம் பிடிக்கலையா, நீ ஊழல் லஞ்சத்துக்கு எதிராயிரு, அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. சாதிய இழிவு தீண்டாமை கேவலமா இருக்கா, அதற்கு எதிராரு, அவ்வளவுதான். தம்பி, சீருடை அணிந்து வரணுங்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற விதி. 1000 பேர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலே இறை வணக்க தப்பா இங்க நிற்கும் போது எல்லா மாணவர்களும் வரிசையில் நிற்பாங்க, பாடுவாங்க. அப்ப என்ன பண்ணும், ஒரு மாணவன் என்ன நினைக்கிறான், 1000 பேர் நிற்கும் போது வரிசையில் இவனுக்கு பின்னாடியாத நம்ம நின்றுந்தா நம்ம சீருடை அணியாது யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறான் ஒரு மாணவன். அவன் சீருடை அணியல. ஆனால் அன்னைக்கு பிரேயர் ஹாலில் பார்த்தால் எல்லாருமே அன்யூனிஃபார்ம்ல இருக்கான், சீருடை இல்லாமல் இருக்கான். ஏன்? ஒரு மாணவன் நினைத்தான், எல்லோரும் சீருடை அணிந்து வரும்போது நான் மட்டும் சீருடை அணியவில்லை என்றால் யாருக்கு தெரிய போகுது என்று நினைத்தான். அப்படி ஒவ்வொரு மாணவன் நினைத்தான், யாருமே சீருடை அணியில்லை. ஆனால் என்ன நினைச்சிருக்கணும், அவன் சீருடை அணிந்து வந்தாலும் வரவில்லை என்றாலும் நான் சீருடையோடு வருவேன் என்று ஒவ்வொரு மாணவன் நினைத்திருந்தால் மாறுதல். அப்ப என்ன, நான் சரியா இருக்கணும், அப்பதான் நாம் சரியா இருக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். நீ அடுத்தவனை குறை சொல்லாத, அவன் சரியா இல்லை, அவன் சரியா இருக்கான். நீ ஒரு கோட்பாட்டை புரிஞ்சுக்க. பெரியார் ஒழிக என்பதல்ல நம் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க என்பதுதான் நம் தத்துவம். திராவிடம் ஒழிக என்பதல்ல நம் தத்துவ நிலைப்பாடு, தமிழ் தேசியம் வளர்க வெல்க என்பதுதான் நம் கோட்பாடு. அடுத்தவன் சாக வேண்டும் என்று நீ நினைக்காதே, நீ வாழ வேண்டும் என்று போராடு. அவன் தோற்க வேண்டும் என்று போராடாதே, நீ வெல்ல வேண்டும் என்று போராடு. இதுதான் நேர்மறை சிந்தனை 2 மடங்கு ஆற்றலை பெருக்கி தரும்ங்கிறான். நீ ஏன்டா அவனை பத்தி சிந்திக்கிற, உன்னை பத்தி சிந்திர, உன்னை பத்தி சிந்தி. ஒரு பெரிய நீ என்ன, அவன் நல்லா உடற்பயிற்சி செய்கிறானோ, அவன் நல்லா சாப்பிட்றானோ, அதே மாதிரி நீ நல்லா சாப்பிடு, நல்லா உடற்பயிற்சி செய். ஒரு பெரிய பயில்வான் இருந்துக்கான், பெரிய மல்யுத்த வீரன், பெரிய வீரன். அவன் என்னன்னா, அவனை தோக்கடிக்க முடியாது யாரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு புதிதாக ஒரு மல்யுத்த வீரன் வரான், அவனை வச்சு இவனை தோக்கடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறான், அவர் காலையில் ஓடிட்டு இருக்காரு, ஒருத்தன் குறுக்க கடந்து போகிறான். வணக்கம் ஐயா,
நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அருமையாக போடுவீங்க. ஆனால் நீங்கள் முன்னாடிலாம் ஓடுறத பார்த்துருக்கேன், அந்த வேகம் இப்போ இல்லையே, குறைஞ்சிருச்சே அப்படின்ட்டு போயிடுறான். திருப்பி ஒரு இடத்துக்கு போகிறாரு, அவர் கை கொடுக்குறான். ஒரு பையன் வந்து, முன்னாடிலாம் கை கொடுக்கும்போது உங்கள் கை அவ்வளவு கனமாக அவ்வளோ வலுவாக இருக்கும், இப்போ அப்படி இல்லையே அப்படிங்கிறான். இப்படியே சொல்லி சொல்லி அவர் அவன் என்ன வீட்டில் போய், ஓ நம்ம வந்து முன்ன மாதிரி இல்லையோ, நம்ம கை நம்ம ஸ்ட்ராங்காக இல்லையா, இப்படி நினச்சி 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 அவன் பலகீனமாயிடுறான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து அடித்து தோக்கடிச்சிடுறான். அதெல்லாம் நீ ஒன்னே பற்றி தான் சிந்திக்கணும். அடுத்தவன் என்ன பண்ணுறான், அதை என்ன பண்ணுறான், இவன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் கவலைப்படாத. இவன் சொல்லுவான், திமுகவில் ஒருத்தனை வீழ்த்த முடியாது அப்படின்னு. நீ ஒருத்தனே இல்லை, 100 பேரை கூட்டிகிட்டு வர. நீ எங்கே ஒருத்தனாக இருக்க? நாங்கள் தான் ஒருத்தனாக இருக்கோம். நீங்கள் ஏன் 100 பேர் சேர்ந்து என் ஒருத்தனை குறி வைக்கிறீங்க? நான் ஒருத்தன் உங்கள் 100 பேரை குறி வைக்கிறேன். நீங்கள் 100 பேர் சேர்ந்து என்னை தான் கொல்ல முடியும், நான் உங்களை குறைஞ்சது 10 பேரையாவது கொல்ல முடியும். அப்போ எது வீரம்? இங்கே அதானே. அந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்ததில்லை, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமாக வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்தவன், அண்ணன் நீ பேசுனதானே எழுதிவிட்டேன். நீ ஆட எழுதுனா? ஆமாம். அதில் என்ன வசனம் வருது? 1000 பேர் எனக்கு பின்னாடி நிற்கிறாங்கிற திமிரில் நான் நிற்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிற்கிறேனுங்கிற திமிரில் நிற்கிறேன். புரிஞ்சுக்கணும். மாற்றம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது செயலில் வரணும். புரட்சி புரட்சி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோமே, என்ன புரட்சி? பகத்சிங்கிட்ட போய் கேட்குறான், புரட்சினா என்னன்னு. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிறான். அப்படி என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்? இதுதான். இதுதான் தெரியுது. கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறார்கள், அது குற்றம் தெரியுது, அது அநீதி. குடிச்சு செத்து போகிறான், அதுக்கு 10 லட்சம், கொடி அநீதி. ஒரு தொழில் செய்ய போன பட்டாத்து தொழிற்சாலையில் விபத்து, பெரிய இடர், அது விபத்து, ஆக்சிடென்ட்டு, அவனுக்கு 3 லட்சம், அவனுக்கு 10 லட்சம். அப்போ பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற தொழிலாளியை விட அதை விட உயர்ந்தது சாராயம் குடிப்பது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவனுக்கு 25,000, சிறந்த திரைப்பட விருது பெற்று வருகிற சிறந்த இயக்குனர் விருது பெற்று வருவதற்கு 1 லட்சம், சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். இப்போ சாகித்ய அகாடமி விருது பெறுவதை விட சாராயம் குடிப்பது. அவர் எழுதுறாரு, ராகவன் தலைவரை பற்றிலாம் எழுதியிருக்கிறாரு, வாழ்வு மரணம்னு தலைவரை பற்றி. அதில் அவர் அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு, எழுதுறதை விட சாராயம் குடிக்கிறது சரி, ரொம்ப பெருமையானதுதான் போல இருக்குது அப்படின்னு. இது என்ன? வெளிப்படையாகவே அநீதி. உனக்கு தெரியும் ஓட்டு காசு கொடுக்குறான்னு. அங்கே ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறது, பணநாயகம் தலைவிரித்தாடுகிறது. அது அவர் பிரச்சனையா இருக்குது அவருக்கு. அதனால தான் அவன் இந்த கள்ளச்சாராயத்துக்கு போகிறான். அதான் சொல்கிறான், டாஸ்மார்க்கு போனால் பாட்டிலுக்கு 10 ரூபா, கள்ளச்சாராயம் குடித்தா பாடிக்கு 10 லட்சம். அப்போ எது மேன்மையானதுங்கிறத நீ தான் முடிவு பண்ணிக்கணும். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, தேர்தல் செலவு காசு இல்லை, என்ன கஷ்டம், தோராயமாயின்னு பாக்கியம்லாம் கள்ளக்குறிச்சிக்கு வாட்டுறா, 4 பாக்கெட்டை வாங்கடா, அடிச்சுட்டு அண்ணன் படுக்கிறேன், 10 லட்சத்தை வாங்கி செலவு பண்ணி போங்கடா, சிரிக்கிறாங்க. அண்ணன் என்ன நிலமை அப்படி இருக்கு. செய்தி பார்த்தில, அப்பா அம்மா உடம்பு முடியாமல் இருக்கும்போது கள்ளச்சாராயத்தை வாங்கி ஊற்றிருக்கேன் ஒருத்தன், 10 லட்சம் கிடைக்கும்ட்டு. எப்படி எதை நோக்கி இந்த நாடு நகருது பாரு. உனக்கு தெரியுது வெளிப்படையாகவே அநீதின்னு. நீ எந்த வேலைக்கு போவாய்? உதவி ஆய்வாளரா, எஸ்ஐயா, சப் இன்ஸ்பெக்டரா? நீ சப் இன்ஸ்பெக்டரா? பணம் கட்டணும், 20 லட்சம் 30 லட்சம். ஓட்டுநரா, பேருந்து ஓட்டுநரா 20 லட்சம். நடத்துனரா 10 லட்சம். பணி இடமாற்றமா 10 லட்சம். பணி நியமனமா 10 லட்சம். எல்லாத்துக்கும் காசு. தெரியுது வெளிப்படையாகவே அநீதி, ஆனால் தடுக்க முடியல. எல்லாத்துக்கும் கமிஷன் தெரியுது. இந்த பேர் சொல்றாருல, பாட்டிலுக்கு மேல, பாட்டில் ஒரு விலை இருக்குங்க, அதுக்கு மேல 10 ரூபா அநீதி தெரியுது, தடுக்க முடியல. இதுக்கு பேர் என்ன? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்.
சமூகம். எல்லா மந்திரிகளும் வசூலித்து கப்பம் கட்டணும், அவர்களுக்கு கமிஷன். எல்லாம் இது தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ஊழல் லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம், அது தெரியுது, உங்களுக்கு தெரியுது. எல்லாமே தப்பாக இருக்கு, உனக்கு தெரியுது. சாலைக்கு வரி இருக்கா? இருக்கு. ஆனால் சாலை இருக்கா? இல்லை. சாலை எப்படி இருக்குது? சவக்குழியாக இருக்குது. நீ நல்லா பார்த்துக்க, நீ மோட்டர் பைக் வச்சுருக்க, ரோடு டேக்ஸி கட்டியிருக்க. ஆட்டோ வச்சுருக்க, ரோடு டேக்ஸி சாலை வரி கட்டியிருக்க. அண்ணன் ஒரு கார் வச்சுருக்கேன், ஃபார்ச்சுனர், 3 லட்ச ரூபா சாலை வரி கட்டியிருக்கேன். எல்லாருமே சாலை வரி கட்டி தான் ஆட்டோ, பைக்கு, காரு எல்லாம் வாங்குறீங்க. சாலை வரி கட்டிவிட்ட பிறகு எதுக்குடா சாலையில் 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கப்பம் கட்ட வேண்டிய நிலைமை வருது? நான் தான் ஏற்கனவே வரி கட்டிட்டேனே. நீ தான் ரோடு டாக்ஸி எடுத்தியே, எந்த ரோட்டில் ஓட்டை எடுத்த? நான் கூட கேட்டேன், ஐயா நீங்கள் நான் 3 லட்ச ரூபா கட்டியிருக்கேன், எந்த ரோட்டில் ஓட்டை வாங்கினேன், அந்த ரோட்டை காட்ட அதில் மட்டும் ஓட்டிட்டுறேன். எப்படி? சாலைக்கு பேர் என்ன சொல்லு? தேசிய நெடுஞ்சாலை. போட்டது யார் காசு? உன் காசு, என் காசு. குறுக்க கட்டையை போட்டு காசு வசூலிக்கிறவன் யாரு? முதலாளி. வெளிப்படையாகவே அநீதி. ரோட்டை கூறு போட்டு விற்றா இப்போ நாட்டை கூறு போட்டு விற்றுக்கிட்டு இருக்க. கேரளாவில் ஏர்போர்ட்டை என்ன பண்ண? அதானிக்கு கொடுத்துட்டேன். அவன் 550 ரூபா இருந்த கட்டணத்தை 750 ரூபாய் ஏற்றிட்டான். இப்போ அது எங்கே போகும்? டிக்கெட்டில் ஏறும். எப்படி ஏறும்? லேண்டிங், டேக்அஃப். இறக்கி ஃப்ளைட்டை நிறுத்தி ஏற்றுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ வாடகைன்னு தனியார் முதலாளி வசூலிப்பான். அங்கே நிறுத்துகிற காசை டிக்கெட்டில் ஏற்றுவான். யார் பாதிக்கப்படுவா? நீனும் நானும். என்னது? வெளிப்படையாகவே அநீதி, வெளிப்படையாகவே அநீதி. இங்கே கரும்பு வெல்லம் இருக்கா? இருக்கு. இங்கே அரிசி இருக்கா? இருக்கு. இங்கே பருப்பு இருக்கா? இருக்கு. இங்கே எல்லாம் இருக்குல்ல. ஆனால் பொங்கலுக்கு குஜராத்தில் போய் வெல்லம் அரிசி பாக்கெட்டாக வாங்கிட்டு வர, அந்த பொட்டலம் பூரா இந்தியில் எழுதியிருக்கு. வரும்போதே வெள்ளத்தில் அது உருகி இப்படி வெள்ளம் வந்து இப்படி கசி இப்படி எழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே பூச்சி வண்டெல்லாம் இருக்குது. கேட்டால் அறிவார்ந்த பெருமக்கள், எப்படி பார்த்தாலும் பொங்க வைக்கும்போது வெள்ளத்தை உருக்கித்தானே ஊற்றுவிய, நாங்கள் ஏற்கனவே உருக்கி கொடுத்துறோம். ஆடாடாடாடாடாடா. ஏய், இந்த மாதிரி தலைவர்கள் கிடைக்க நீ பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருந்திருக்கணுமாடா. நீ வீரமாமுனி, இந்த விஸ்வாமுத்திர மாதிரி நீ தவம் இருந்திருக்கணும். நீ நல்லா சிக்கிக்கிட்ட ராஜா, தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசி வாய்ப்பு, இந்த ஒரு கதவு தான் திறந்துருக்கு. இதுக்குள்ள தான் நீ தப்பிச்சு வரணும். இதுக்கு ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பார்த்துக்கிறேன். நீ அதுக்கு போட்டு விட்டு பார்த்துக்கிறேன். எல்லாமே உனக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும்பா. வெளிப்படையாகவே அநீதி. அதுதான் சொல்றான் ஜான் பெர்கின், உன் கண் முன்னே உன் நிலத்தின் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீ சபிக்கப்பட்டு விட்டாய். உனக்கு தெரியும் மலையை வெட்டி கொண்டு வரானே, நீ என்னத்தை கிழிச்சிட்ட? ஆற்று மணலை அள்ளிக்கிட்டு போனான். உனக்கு நீ படிச்சிருக்கியா? அரை எங்கலம் மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறான். நீ 30 அடி ஆழத்துக்கு அள்ளிட்டு போயிட்டான். நீ என்ன செய்ய போகிற? என்ன செய்ய போகிற? ஒரு லாரியில் மணலை ஏற்றி கொண்டு போகும்போது 2000 லிட்டர் தண்ணி போகுதுங்கிறான். ஈரத்தோடு அள்ளி போட்டுறானா? 2000 லிட்டர் தண்ணியோடு அந்த லாரி மண்ணை கொண்டு போகுது. அந்த மண் போகும்போது என் உடன் பிறந்தவர்களே, சொட்டு சொட்டுன்னு தண்ணியை சிந்திக்கிட்டே போகும் லாரி. நீ வேணா பாரு, அந்த லாரி தண்ணியை சிந்தல, அது நம் தாய் நிலத்தின் கண்ணீர். என்னரும் பிள்ளைகளே, என்னை எப்படி கொண்டு போறானே வேடிக்கை பார்த்துட்டு வீதியில் நிற்கிறியே, நாளைக்கு குடிக்க குளிக்க தண்ணிக்கு வேளாண்மைக்கு என்ன செய்வாய் என்று உன் இயற்கை அன்னை பூமி தாய் கண்ணீர் வடித்து கொண்டு போறாள். நீ கவலைப்படாமல் இருக்க. உனக்கு அந்த தண்ணி போனா என்ன? டாஸ்மார்க்கு தண்ணி வத்தாம இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? இதைத்தான் அவன் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம்ங்கிறான். சுமார் இஸ் த பியூட்டிஃபுல், சிறியதே அழகன் E.F. சுமாசர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், வாங்கி படி. என் தம்பி ஜெகதீஷ் வச்சுருந்தா, அதை வாங்கி நான் படித்தேன். நீ படிக்க சின்ன புத்தகம் தான், முழுக்கெல்லாம் படிக்க போகாதரா. ஒரு முதல் 10 பக்கத்தில் அவன் என்ன சொல்ல வந்தான்னு தெரிஞ்சிட முடியாது. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்ததுன்னு கேட்குறான். எதை சொல்கிறான்? இந்த மழையும் தான் சொல்கிறான். உன்னால் உருவாக்க முடியுமா? நீ மரத்தை வெட்டிட்ட, நான் நட்டு வச்சிருவேன். நீ தண்ணியை உறிஞ்சிட்ட, தொலைச்சி வெள்ளை போடான்ட்டு நீரை தேக்கி வச்சுட்டு செத்து போவேன், என் பிள்ளையை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் மலையை மணலை யார் உருவாக்குவா?